மக்களே, கிறிஸ்து இயேசு விண்ணக விண்மீனாய் உலகினை மீட்கும் ஒளியாய் நமக்கு தோன்றிய திருக்காட்சி பெருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஞானிகள் வழியாக பாலன் இயேசு தம்மை பிற இனத்தாருக்கும் வெளிப்படுத்தியதன் மூலம் அவர் ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு மட்டும் மெசியா அல்ல, மாறாக அகில உலகிற்குமே மீட்பர் என்பதை பறைசாட்டுகின்றார். இத்தகைய மேன்மையான நாளில் உங்கள் அனைவருக்கும் மீட்பரான பாலன் இயேசுவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய பெருவிழா ஜாதி, இன, மொழி வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளையாக வாழ விடுக்கப்படும் அழைப்பாகும். ஞானிகள் பொன், தூபம், வெள்ளை போலம் ஆகியவற்றை அர்ப்பணித்தது போல நாமும் நம் வாழ்வை அவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் உயர்ந்தவர், தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் கலைந்து குழந்தை உள்ளத்தோடு இறைவன் அருளும் மீட்பை பெற்றிடவும் ஒளியின் பிள்ளைகளாய் வாழவும் தேவையான வரங்களை கேட்டு இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு ஒன்றிணைவோம். ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே, இயேசுவின் பிறப்பில் மகிழுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே, 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இந்த இகமதில் நாளும் முழங்குங்களே. வாருங்களே, 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 வாருங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டாடி மகிழும் கிறிஸ்மஸ் பண்டிகையின் முத்தாய்ப்பாக இன்று தாயாம் திருச்சபை திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த திருப்பலியின் முன்னுரையிலே கூறியது போல கடவுள் தாம் படைத்த அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார். நாம் சகோதர சகோதரிகளாக ஒருவர் ஒருவரை ஏற்று வாழ்வதன் வழியே அவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வாழும் இந்த உலகம் மகிழ்ச்சியான, அமைதியான, சமத்துவமிக்க ஒரு சமுதாயமாக திகழ இத்தகைய ஒரு புரிதல் நமக்கு வேண்டும் என்பதை எடுத்து சொல்லவே கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா திருக்காட்சி விழாவாக இருக்கிறது. எனவே இந்த விழாவை கொண்டாட ஒன்று கூடி வந்திருக்கிற நாம் இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுவோம். இறைவனுடைய அருளை வேண்டுவோம். இந்த ஞாயிறு திருப்பலியானது PV ஆண்டனி குடும்பத்தார் இப்பலியை நன்றி பலியாகவும், ஆண்ட்ரூ மற்றும் இன்ஃபென்ட்டுடைய பிறந்த நாள் விழாவின் நன்றி பலியாகவும், தேவராஜ் சாந்தி குடும்பம் இப்பலியை நன்றி பலியாகவும், பால்ராஜ் மரிய ஹென்றி குடும்பம் நன்றி பலியாகவும், RJ மைக்கேல் மூரே குடும்பம் நன்றி பலியாகவும், சுசிலா இப்பலியை நன்றி பலியாகவும், ஃபாதர் ஆண்ட்ரூ டொமினிக்கின் கருத்துக்கள் நிறைவேறவும், இவாஞ்சலின் லின்சி நல்ல முறையில்
தம்முடைய PhD படிப்பை முடிக்கவும், ஆண்ட்ரூ சூசராஜ் தொழிலிலே முன்னேற்றம் காண வேண்டியும், அல்போன்ஸ் கமலம் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தொம்ம குரூஸ் லூர்தம்மாள் உடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஆண்ட்ரூ சூசராஜ் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும், ஆண்டனி என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், டிசோசா குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நன்றி கூறுகின்ற குடும்பத்தாரோடு நாமும் இணைந்து தனிநபராக, குடும்பமாக, இப்பங்கைச் சேர்ந்த இறை சமூகமாக பெற்றுக்கொண்ட அனைத்து இறைவனுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். தங்களது குடும்பத்தில் இறந்து போனவர்களோடு நாமும் இணைந்து நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், 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 அன்பினை விதைத்திட அமைதியில் வாழ்ந்திட, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், அன்பினை விதைத்திட அமைதியில் வாழ்ந்திட, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், வேற்றுமை நீங்கிட ஒற்றுமை ஓங்கிட, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், வேற்றுமை நீங்கிட ஒற்றுமை ஓங்கிட, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், சண்டைகள் ஓய்ந்திட சமாதானம் தழைத்திட, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், சண்டைகள் ஓய்ந்திட சமாதானம் தழைத்திட, இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், இயேசுவே என் மேல் இரக்கம் வையும், இயேசுவே என் மேல் இரக்கம் வையும். மன்னிப்பு வழிபாட்டில் பங்கெடுப்போம். எங்கள் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த நம்பிக்கை, நேர்மை, அன்பு, தியாகம் இவைகள் பொன்னை விட மதிப்புமிக்கவை. ஆனால் அவற்றை மதிக்காமல் பணம், புகழ், உலக ஆசைகள் இவைகளையே வாழ்க்கையின் பொன்னாக கருதி வாழ்ந்த நாட்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். தூபம். எங்கள் ஜெப வாழ்க்கை. ஆண்டவரே, முன்னிலையில் எழும்ப வேண்டிய தூபம் போலான ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் மங்கி போனதை இன்று உம்மிடம் ஒப்புக்கொள்கிறோம். நேரமில்லை என்ற காரணத்தினால் ஜெபத்தை புறக்கணித்து
தேவை வந்தால் மட்டும் உம்மை நாடி நன்றி சொல்ல மறந்த எங்கள் அலட்சியத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். வெள்ளைப்போளம் தூய அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, வெள்ளைப்போளம் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூய காணிக்கையாக இருந்தது போல் எங்கள் வாழ்க்கையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அரை மனதோடு உலக ஆசைகளோடு கலந்து வாழ்வதால் உமக்கு உரிய தூய அர்ப்பணிப்பை நாங்கள் தர தவறியதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். கருணை தெய்வமே கண்பாரும் எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முழுமையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மையே மானிடர்களாகி எங்களுக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்ட இறைவா, விண்மீன்கள் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரம் அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்த படுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உலகிற்கு இறைவனின் மாட்சிமை ஒளியாக தோன்றும் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. எருசலேம் நகரின் மேல் உதிக்கும் இந்த ஒளியைக் கண்டு பிற இனத்தாரும் அரசர்களும் பொன்னையும் நறுமண பொருட்களையும் ஏந்தி இறைவனை புகழ்வார்கள் என்றும் இறைவாக்கினர் இசாயா கூறுகின்றார். நம் வாழ்விலும் இறை ஒளியை ஏற்றிட அழைப்பு விடுக்கும் இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், கார் இருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையில் இருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வேந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலே அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார்.
ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இறைவன் நமக்கு வெளிப்படுத்திய மறைபொருளை திருத்தூதர் பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரே உடலின் உறுப்பினர்களாகவும் இறைவாக்குறுதியின் உடன் பங்காளிகளாகவும் மாறியுள்ளனர் என்பதை விவரிக்கும் இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3 மற்றும் 5 to 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ள பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே வெளிப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் இந்த தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்போது தூய் ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளுமாய் ஆயிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறப்பார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார்
என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாக கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாயர் மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். அன்புக்குரியவர்களே, நான் தான் மெல்கியூர். இறைவாக்கினர்கள் முன் அறிவித்தபடி வான சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்த்து பெத்லகேமில் தான் இயேசு பிறந்திருக்கிறார் என்று அவரை காண ஆவலோடு விண்மீன் வழிகாட்ட இங்கு வந்திருக்கிறேன். இயேசு அனைத்துலக அரசர் என்பதை குறிக்கும் ஏராளமான பொன்னை காணிக்கையாக கொண்டு வந்துள்ளேன். நீங்களும் இயேசுவை காண ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறீர்கள்? நான் தான் கஸ்பார். இறைவன் மீது பேரன்பு கொண்டவர்களே, பாலன் இயேசுவுக்கு நான் கொண்டு வந்த பரிசு சாம்பிராணி. மனிதராய் பிறந்தாலும் இயேசு கடவுள் என்பதை அனைவருக்கும் உணர்த்தவே நான் கடவுளுக்கு மகிழ்வை தரும் மனம் பரப்ப சாம்பிராணியை காணிக்கையாக கொடுத்தேன். நீங்களும் இயேசுவை காண ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறீர்கள்? நான் தான் பல்தசார். பிரியமானவர்களே, நான் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்க வெள்ளை போலத்தை கொண்டு வந்துள்ளேன். யூதர்கள் உடலை அடக்கம் செய்யும் போது எண்ணெய் போன்ற வெள்ளை போலத்தை நறுமண பொருளாய் பயன்படுத்துவர். இயேசுவின் இறப்பு இவ்வுலகிற்கு கொடுக்கவிருக்கும் மீட்பை குறிக்கவே நான் இயேசுவுக்கு வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொடுக்கிறேன். நீங்களும் இயேசுவை காண ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எதை காணிக்கையாக கொடுக்க போகிறீர்கள்? நாயர் மூவர் கீழ் தேசம் விட்டு வந்தோம் வெகு தூரம். பின் செல்வோம் நட்சத்திரம். ஓராவின் ஜோதி நட்சத்திரம், ஆச்சரிய நட்சத்திரம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நற்செய்திக்கு பிறகு இந்த 3 ஞானிகள் இங்கே வருகை தந்து குழந்தை இயேசுவுக்கு பொன்னும் தூபமும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக கொடுத்து குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்றதை நாம் பார்த்தோம். அவர்கள் காணிக்கையாக கொடுத்த ஒவ்வொரு பொருளும் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறது, எதற்காக அவர்கள் பொன்னை, சாம்பிராணியை, வெள்ளை போளத்தை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி, இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அந்த குழந்தையை கண்டு ஆராதித்து அவருடைய அருளை பெற்று செல்ல வந்திருக்கிற நாம் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க எதை கொண்டு வந்திருக்கிறோம் என்கிற கேள்வியோடு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த விழாவானது ஞானிகளுடைய வருகையின் விழா என்றும் 3 ராஜாக்களுடைய விழா என்றும் இன்னும் திருக்காட்சி பெருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த விழாவானது ஜனவரி மாசத்திலே வருவதனால் பல பங்குகளிலே 3 ராஜாக்கள் பொங்கல் பண்டிகை என்று கூட இந்த விழாவை கொண்டாடியது உண்டு. நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது எங்கள் ஊரிலே, எங்கள் பங்கிலே இந்த நாளிலே மாலை பொழுதில் எல்லாம் தங்களுடைய வண்டிகளை, கால்நடைகளை எல்லாம் ஆலய வளாகத்திற்கு கொண்டு வருவார்கள். அந்த வண்டிகள் எல்லாம் டயர் வண்டியாக இருந்தாலும், கட்ட வண்டியாக இருந்தாலும், இன்னும் 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு, இன்னும் கால்நடைகள், மாடுகள், ஆடுகள் என்று எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு ஆலய வளாகத்திற்கு கொண்டு வரப்படும். பங்கு தந்தை வந்து ஒரு ஜெபம் செய்து இவைகளை எல்லாம் மந்திரித்த பிறகு அவர்கள் எல்லாம் அங்கே ஊரை சுற்றி வருவார்கள். குறிப்பாக வண்டிகளில் நிறைய பேர், சிறு பிள்ளைகள் எல்லாம் பயணம் செய்து கொண்டு 3 ராஜாக்கள் ஜே, 3 ராஜாக்கள் ஜே, நானும் சொல்லி இருக்கிறேன் சின்ன பையன். நானும் ஒரு கட்ட வண்டியில் ஏறி 3 ராஜாக்கள் ஜே என்று சொல்லி பயணம் செய்திருக்கிறேன். அது என்னுடைய நினைவிற்கு இப்பொழுது வருகிறது. இந்த திருக்காட்சி பெருவிழா 3 ராஜாக்களுக்கு தமிழகத்தில் வாழுகின்ற கிறிஸ்தவர்கள் எடுக்கின்ற பொங்கல் விழாவாகவும் ஒரு சில இடங்களில் கொண்டாடப்படுவது நமக்கு மகிழ்வை கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஜான் கிறிஸ்டாஸ்டம் என்ன சொல்லுகிறார் என்றால், விண்மீன்கள் தோன்றியதால் இந்த 3 அரசர்கள் அல்லது ஞானிகள் தங்களுடைய பயணத்தை தொடரவில்லை. மாறாக அவர்கள் இறைவனை தேடுபவர்களாக இருந்ததனால் அவர்கள் முன் விண்மீன் தோன்றியது. இறைமகன் இயேசுவை கண்டார்கள், அவருடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொண்டார்கள். விண்மீன் தோன்றியதனால் அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடரவில்லை. மாறாக அவர்கள் தேடலிலே ஈடுபட்டிருந்ததனால், ஏற்கனவே அவர்கள் ஒரு ஆன்மீக திருப்பயணத்தை மேற்கொண்டிருந்ததனால் அவர்கள் முன்னே விண்மீன் தோன்றியது. அவர்கள் அந்த விண்மீனை தொடர்ந்து அங்கே எங்கே இயேசு பிறந்திருந்தாரோ அங்கே வந்து இயேசுவை கண்டார்கள், தண்டனிட்டு வணங்கினார்கள், தாங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்தார்கள், இறைவனுடைய அருளை பெற்று சென்றார்கள் என்று புனித ஜான் கிறிஸ்டாஸ்டம் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது துவக்கத்திலிருந்தே கொண்டாடப்பட்ட ஒரு விழா அல்ல. ஆனால் த ஃபீஸ்ட் ஆஃப் எபிஃபனி, அதாவது இந்த திருக்காட்சி பெருவிழாவானது கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு பதிலாக கொண்டாடப்பட்டது. கீழ்த்திசை நாடுகளிலே கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்படவில்லை. மாறாக இந்த 3 ஞானிகள் அல்லது இந்த 3 அரசர்கள் உடைய விழாதான்
கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழாவை நினைக்கின்ற பொழுது நான் வாசித்த ஒரு கதை என்னுடைய நினைவிற்கு வருகிறது. என்ன கதை என்று சொன்னால், ஒட்டகங்கள், இது நிறைய பேருக்கு தெரியும் இந்த கதை. ஒட்டகங்கள் ஒரு பாலைவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த ஒட்டகத்தை ஒருவன் வளர்த்தான். எனவே எப்படி அவைகள் எல்லாம் அந்த பாலைவனத்திலே வளர்ந்தன, வாழ்ந்தன என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு கயிறு போட்டு ஒரு முளைக்கம்பிலே கட்டப்பட்டிருந்தன. அந்த ஒட்டகங்களுக்கு தேவையான அனைத்தையும் அந்த ஒட்டகங்களின் உரிமையாளர் கொடுத்து கொண்டே வந்தார். அதற்கு தேவையான உணவு கொடுத்தார், அதற்கு தேவையான தண்ணீரை கொடுத்தார், அவைகள் படுத்து உறங்குவதற்கான இடம் அங்கே இருந்தது. அந்த ஒட்டகங்கள் எல்லாம் நமக்கு இங்கு கிடைக்கின்றன, நமக்கு என்ன குறை இருக்கிறது, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி சந்தோஷமாக கட்டிய நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் என்கிற எண்ணம் தான் அவர்களிடத்திலே இருந்தது. ஆனால் அந்த ஒட்டகங்களுள் ஒரு ஒட்டகமோ, இதுதான் வாழ்க்கையா? கயிறு போட்டு கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு பசி எடுக்கும் பொழுது உணவு கிடைக்கிறது, தாகம் எடுக்கிற போது தண்ணீர் கிடைக்கிறது, படுத்துறங்க இடம் இருக்கிறது, இதுதான் வாழ்க்கையா என்கிற ஒரு கேள்வியை ஒரு ஒட்டகம் மாத்திரம் கேட்கிறது. எனவே அது இதுதான் வாழ்க்கை அல்ல, வேறு ஒரு வாழ்க்கை நிச்சயம் உண்டு என்று காத்திருக்கிறது. அவ்வாறு காத்திருக்கின்ற வேளையிலே ஒரு விண்மீன் வானத்திலே தோன்றுகிறது. அந்த விண்மீனை இந்த ஒட்டகம் பார்த்து விடுகிறது. அந்த விண்மீனானது மின்னிக் கொண்டிருக்க ஒரு அளவிலாத ஒரு மகிழ்ச்சியை இந்த ஒட்டகம் அனுபவிக்கிறது. அங்கே நட்சத்திரம் தோண்டி அங்கே ஒளித்து கொண்டிருக்கிறது, பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அதை பார்க்கின்ற இந்த ஒட்டகத்திற்கோ சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே அண்ணாந்து பார்த்துவிட்டு மற்ற ஒட்டகங்களை எல்லாம் அழைக்கிறது. அங்கே அண்ணாந்து பாருங்கள், வானத்திலே ஒரு நட்சத்திரம் மின்னுகிறது. அது பார்ப்பதற்கு அழகாக மாத்திரமல்ல, மனதிற்கு மகிழ்ச்சியை, அமைதியை அளிக்கிறது. அதோ அண்ணாந்து பாருங்கள், அண்ணாந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது மற்ற ஒட்டகங்கள் சொல்லினவாம், எதற்கு நாங்கள் அண்ணாந்து பார்க்க வேண்டும்? உண்ணுவதற்கு உணவு இருக்கிறது, தாகத்தை தணிக்க தண்ணீர் இருக்கிறது, படுத்துறங்க இடம் இருக்கிறது, நாங்கள் எதற்கு அண்ணாந்து பார்க்க வேண்டும்? ஆனால் இந்த ஒட்டகம் கயிறை அறுத்து கொண்டு அந்த நட்சத்திரம் எதை நோக்கி நகர்ந்ததோ அதை நோக்கி சென்றது. அவ்வாறு இந்த ஒட்டகம் அந்த நட்சத்திரத்திற்கு பின்னாலே பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அதற்கு பசி எடுத்தது, தாகம் எடுத்தது, இன்னும் களைப்பாக இருந்தது. மேடு பள்ளங்களை அந்த ஒட்டகம் சந்திக்க வேண்டி இருந்தது. இருப்பினும் ஒரு நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு சோலை வனத்திற்கு இந்த நட்சத்திரம் இந்த ஒட்டகத்தை கொண்டு போய் சேர்த்தது. சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி இந்த ஒட்டகத்திற்கு கிடைத்தது. தான் மேற்கொண்ட இந்த பயணம் ஒரு கடினமான ஒரு பயணமாக இருந்தாலும், இத்தகைய ஒரு சோலை வனத்திலே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றுள்ளனே என்று சொல்லி அந்த ஒட்டகம் சந்தோஷப்பட்டதாம், மகிழ்ந்ததாம். அன்புக்குரியவர்களே, ஒரு ரிஸ்க் டேக்கிங், ஆக்சுவலா அது என்ன, நம்முள் பலர் என்னன்னா அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க முன் வர மாட்டோம். அதுல கஷ்டம் இருக்கு, அதுல ஒரு வேளை நம்ம வெற்றி காணலாம், தோல்வி அடையலாம், அல்லது இது ஒரு சிரமமான ஒரு பயணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலவற்றை நாம் வாழ்க்கையிலே அடைய ஆசிக்கிறோம்.
இருப்பினும் கஷ்டங்களை பார்த்து நாம் முயற்சியை கைவிடுகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் இயேசுவை காண வந்த இந்த 3 ஞானிகள், 3 அரசர்கள் இந்த ஒட்டகத்தை போலத்தான் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தாங்களே ஒரு இடத்திற்கு நாட்டிற்கு அரசர்களாக இருக்கிறார்கள். இதை தவிர வேறு என்ன தேவை என்று அவர்கள் எண்ணி இருந்தால் அவர்கள் இடத்திலேயே இருந்திருப்பார்கள். மெஸ்ஸியா பிறந்திருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய, ஒரு மாபெரும் செய்தியாக, ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்திருக்காது. ஆனால் அவர்கள் தேடலிலே ஈடுபட்டு இருந்ததால், ஒரு அரசராக ஒரு நாட்டிற்கு, ஒரு ஞானிகளாக ஒரு இடத்திலே வாழுகின்ற வாழ்க்கைதான் வாழ்க்கை அல்ல. திறந்த மனதுடனே, எளிய உள்ளத்துடனே அவர்கள் உண்மையை தேடிக் கொண்டிருந்ததனால், உண்மை எங்கே வெளிப்பட்டதோ அந்த உண்மையை காண அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை ஆங்கிலத்திலே தி ஃபீஸ்ட் ஆஃப் எபிஃபனி என்று சொல்லுகிறோம். எபிஃபனி என்பது கடவுள் தம்மையே வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளுடைய வெளிப்பாட்டை கொண்டாட நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். துவக்க கால திருச்சபை, அதுவும் கீழ்த்திசை திரு அவைகள் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு பதிலாக இந்த திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவர்கள் ஒரு 3ஐ தங்களுடைய மனதிலே இருத்தி கொண்டாடினார்கள். கடவுளுடைய வெளிப்பாடு ஒன்று, இந்த 3 அரசர்களுக்கு வெளிப்பட்டதை அவர்கள் கொண்டாட முன் வந்தார்கள். இரண்டாவது, இயேசுவினுடைய திருமுழுக்கின் போது ஆவியானவர் இயேசுவின் மீது இறங்கி வர, தந்தையாகிய கடவுள் இவரே என் அன்பார்ந்த மகன், இவரை குறித்து பூரிப்படைகிறேன் என்று தம்முடைய மகனை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வையும் கொண்டாடினார்கள். மூன்றாவதாக, கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அத்தகைய ஒரு வல்லமை வெளிப்பாட்டையும் அந்த மக்கள் விழாவாக கொண்டாடினார்கள். எனவே இந்த 3 கடவுளுடைய வெளிப்பாடு ஒரு விழாவாக கீழ்த்திசை நாடுகளுக்கு அமைந்தது. நாம் பார்க்கிறோம், கடவுள் தம்மை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? முதலாவதாக, இயற்கை வழியாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயற்கை வழியாக வெளிப்படுத்துகிறார். தேடலிலே ஈடுபட்டிருந்த இந்த 3 ஞானிகள், இந்த 3 அரசர்களுக்கு வழிகாட்டியது அங்கே விண்மீன். இயற்கையிலிருந்து இயற்கை வழியாக இறைவன் இங்கே தம்மை வெளிப்படுத்தி தம்மை நோக்கி அழைத்து செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே இயற்கை அங்கே ஏரோது அரசனுடைய மாளிகைக்கு இவர்கள் செல்லுகின்ற பொழுது மறைந்து போகின்றது. திரும்பவும் அவர்கள் இறைவனை காண பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அவர்களுக்கு வழிகாட்டுகின்றது. இரண்டாவதாக, இறைவன் தம்மை எவ்வாறு மனு குலத்திற்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், மனிதர்கள் வழியாக பார்க்கிறோம். அங்கே ஏரோது அரசனை இந்த 3வரும் சந்தித்து பிறந்திருக்கிற மெஸ்ஸியாவை பற்றி கேட்கின்ற பொழுது அவன் தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அழைத்து இந்த மெஸ்ஸியாவை பற்றி அறிந்து கொள்கிறான். அப்ப ஏரோது அரசனுக்கு இந்த 3 அரசர்களுக்கு மெஸ்ஸியாவை பற்றி எடுத்து கூறுபவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது அந்த தலைமை குருக்களும் அந்த மறைநூல் அறிஞர்களுமாக இருக்கிறார்கள். எங்கே பிறப்பார் என்று அவர்கள் எடுத்து கூற, அங்கே ஏரோது மன்னன் இந்த அரசர்களிடத்திலே, நீங்கள் சென்று அவரை கண்ட பிறகு என்னிடம் வந்து சொல்லுங்கள், நானும் சென்று அவரை வணங்குவேன் என்று சொல்லுகிறான். எனவே மனிதர் வழியாகத்தான் இறைவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயற்கை வழியாக தம்மை வெளிப்படுத்துகின்ற இறைவன்
மனிதர்களாகிய அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நம் வழியாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதைத்தான் இரேனியஸ் என்கிற புனிதர் சொல்லுகிறார், the glory of God is human being fully alive. The glory of God is human being fully alive. மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வை முழுமையாக வாழ்வதன் வழியாகத்தான் படைத்த இறைவனை மகிமைப்படுத்துகின்றோம். எனவே மனித குல மேம்பாட்டில்தான் இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார், இறைவன் மகிழ்ச்சி கொள்கிறார், இறைவன் வெளிப்படுகிறார் என்கிற உண்மையைத்தான் நாம் அறிய வருகிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனை வெளிப்படுத்தும் அவருடைய படைப்பாக, ஒரு கருவியாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, மறைநூல் வழியாக இறைவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் திருப்பாடல் 119 பார்க்கிறோம். எம் பாதைக்கு உம் வார்த்தையே விளக்கு, எம் பாதைக்கு ஒளியும் அதுவே. எம் பாதைக்கு உம் வார்த்தையே விளக்கு, எம் பாதைக்கு ஒளியும் அதுவே. அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியாக இருந்தது. நான் நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது நிறைய பேர் உங்கள் கைகளிலே விவிலியத்தை கொண்டு நீங்கள் மௌனமாக என்னோடு கூட சேர்ந்து வாசித்தீர்கள். இறை வார்த்தையின் வழியாக இறைவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். இறை வார்த்தை வழியாக இறைவன் தம்முடைய திருவுளத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இறை வார்த்தை என்கின்ற அந்த இறைவனுடைய கொடை எவ்வாறு நாம் நம்முடைய வாழ்க்கையை இவ்வுலகத்திலே வாழ்ந்திட வேண்டும் என்பதை சொல்லித் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே இறை வார்த்தையை வாசிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும், தியானிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் இறை வெளிப்பாட்டை உணர்வோம், பெறுவோம், அனுபவிப்போம் என்பது உறுதி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசித்து தியானித்த இந்த 3 வாசகங்களும், முதலாவது வாசகத்திலே எசாயா இறை வாக்கினர் சொல்லுகிறார், பாபிலோனிய அரசர்களுக்கு, நாட்டிற்கு அடிமைகளாக வாழ்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் எல்லாமே தங்கள் வாழ்விலே தோற்று போயின. மாற்றத்திற்கான வழி இல்லை, சுதந்திரத்திற்கான வழி இல்லை, வாழ்வுக்கான வழி இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழலிலே ஒரு நம்பிக்கை தருகின்ற செய்தியை கொடுக்கிறார். எருசலேமே எழுந்திரு, ஒளி வீசு, இந்த உம்முடைய ஒளியை நோக்கி எல்லோரும் வருவார்கள், பயணிப்பார்கள். நீர் எல்லா மானிடரும் உம்மை நோக்கி பயணிப்பார்கள். அதை கண்டு நீர் மகிழ்ச்சி கொள்வாய். இறைவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்ற ஒரு மனுக்குலமாய் நீ வாழ்வாய் என்கிற ஒரு நம்பிக்கை செய்தியானது அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டாவது வாசகத்திலே பவுல் அடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார், ஒரு மறைபொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மறைபொருளை அறியாத ஒருவனாகத்தான் நான் இருந்தேன். இந்த மறைபொருளானது தூய ஆவி வழியாக எனக்கு மட்டுமல்ல பலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்ன அந்த மறைபொருள் என்றால், இறைவன் நம் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பிள்ளைகளாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை பவுலடிகளார் இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது வாசகத்திலே நாம் பார்க்கின்ற இந்த 3 நாடிகளிடமிருந்து, இந்த 3 அரசர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, முதலாவது பாடம், இவர்கள் அரசர்களாக இருந்தாலும், ஞானிகளாக இருந்தாலும், தாட்சி உள்ளவர்களாக, எளிய மனத்தவர்களாக, மேலும் திறந்த மனத்துடையவர்களாக அவர்கள் இருந்ததனால்தான் மெஸ்ஸியா பிறந்ததை கேள்விப்பட்டதும் அவர்கள் அந்த மெஸ்ஸியாவை காண பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு தேடலில் அவர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் உண்மை வெளிப்பட்ட போது அந்த உண்மையை அறிந்து கொள்ள அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். இந்த பயணத்திலே, உண்மையை அறிந்து கொள்ள
கடவுளை தரிசிக்க அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்திலே எத்தனையோ இடையூறுகள் இருந்தன, எத்தனையோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். இருப்பினும் விடாமுயற்சியோடு அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். பார்க்கிறோம், குழந்தை மெஸ்ஸியாவை அந்த எளிய அந்த குழந்தையிலே கண்ட அவர்கள் தண்டனிட்டு வணங்கி அந்த குழந்தையினுடைய அருளை, ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அவரை அரசருக்கெல்லாம் அரசராய், ஒரு கடவுளாய், இன்னும் துன்புறுவதன் வழி மீட்பை கொண்டு வர போகின்றவராய் பார்த்த இந்த 3 அரசர்களும் அந்த காணிக்கைகளை அவருக்கு செலுத்தி அருளை பெற்ற பிறகு எத்தகையவர்களாய் அவ்விடத்திலிருந்து செல்கிறார்கள் என்று பார்க்கும்பொழுது ஒரு புதிய ஒரு வாழ்வு வாழ புறப்படுகிற 3 அரசர்களை பார்க்கிறோம். திரும்பவும் ஏரோது மன்னனுடைய ஆணைக்கு இணங்கி, வேண்டுதலுக்கு இணங்கி அவர்கள் அங்கே திரும்பி செல்லவில்லை. மாறாக ஒரு மாற்றத்தை தங்கள் வாழ்க்கையிலே கண்டு அந்த புதிய ஒரு வாழ்வை வாழ புறப்படுகின்ற 3 அரசர்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அதிகமான நம்முடைய கோவில்களிலே கோபுரங்கள் இருக்கின்றன. காஞ்சிபுரம் நீங்கள் வந்தீர்கள் என்றால், குறிப்பாக காமாட்சி அம்மன் கோவிலை பார்த்தீர்கள் என்றால் 4 கோபுரங்கள் இருக்கும். முன்புறம் ஒரு கோபுரம், பின்புறம் ஒரு கோபுரம், இடது கோபுரம், வலது கோபுரம் என்று இருக்கும். அப்ப கோவிலில் நுழைகிறவர்கள் ஒரு வாசல் வழியாக உள்ளே நுழைகிறவர்கள் திரும்பவும் அந்த வாசல் வழியாக வெளியே செல்லக்கூடாதாம். என்ன அதற்கு அர்த்தம், என்ன பொருள் என்று பார்க்கின்ற பொழுது, சென்றவாறே திரும்பி செல்வது நல்லதல்ல. உள்ளே செல்லுகின்ற நாம் இறைவனுடைய அருளை பெற்றவர்களாய், பாவிகளாக செல்லுகின்ற நாம் தூயவர்களாய் அங்கிருந்து வெளியே செல்வதுதான் சரியானது என்கிற ஒரு உண்மையை வெளிப்படுத்தவே ஒரு வாயில் வழியாக, வாசல் வழியாக உள்ளே செல்கிற நாம் மறு வாசல் வழியாக வெளியே சென்றாக வேண்டும். இதோ இந்த அரசர்கள் எத்தகைய எண்ணங்களோடு, எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களாய் அவர்கள் அங்கே மெஸ்ஸியாவை காண பயணத்தை மேற்கொண்டிருந்தாலும், அங்கே சென்று மெஸ்ஸியாவை கண்டு ஆராதித்து வணங்கி பரிசு பொருட்களை கொடுத்து அவரை அரசருக்கெல்லாம் அரசராக, அவரை கடவுளாக, அவரை ஒரு மீட்பை கொண்டு வருபவராக கண்டுகொண்ட அவர்கள் ஒரு புதியதொரு வாழ்க்கையை வாழ, ஒரு நல்ல அரசர்களாய் வாழ, இயேசுவை அவர்கள் தங்கள் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக கொண்டு வாழ அங்கே தங்கள் நாடுகள் நோக்கி பயணித்தார்கள் என்பதை அறிய வருகிறோம். ஆனால் அவர்களுக்கு எதிர்மாறாக இருக்கின்ற ஏரோது அரசன் என்ன ஒரு எத்தகையவனாய் இருக்கிறான், ஆணவம் படைத்தவனாய் இருக்கிறான். தான் எல்லாம் என்கிற ஒரு எண்ணம் உடையவனாய், செருக்குடையவனாய் இருக்கிறான். இயேசுவை, எங்கு மெஸ்ஸியா ஒருவர் பிறந்திருப்பது அவனை கலங்க வைக்கின்றது. இந்த செய்தியை பெற்ற ஞானிகளும் இந்த செய்தியை பெற்ற இடையர்களும் மகிழ்ச்சி கொண்டார்கள். அக்குழந்தையை காண பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் ஏரோதோ என்ன சூழ்ச்சி செய்கிறான், இந்த குழந்தையை கொலை செய்து விட்டால் நானே ஆட்சி செய்வேன் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து விடுகிறது. சுயநலம் படைத்த, ஆணவம் படைத்த ஒரு ஏரோதை போல மெஸ்ஸியா பிறந்திருக்கின்ற ஒரு செய்தி தனக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. மகிழ்ச்சியை அவனுக்கு தரவில்லை அன்புக்குரியவர்களே. ஏன் அவனோடு கூட இருந்த தலைமை குருக்களும் மறைநூல் வல்லுநர்களும் இயேசு எங்கே பிறப்பார் என்கிற செய்தியை அறிவளவிலே தெரிந்து வைத்திருந்தார்களே ஒழிய எந்த ஒரு பயணத்தையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. எங்கே பிறப்பார் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த ஒரு வெறுமனே ஒரு பட்டறிவை மட்டும் அவர்கள் கொண்டிருந்தார்கள் ஒழிய அது எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஏட்டு சுரக்காய் உதவாது என்று சொல்வதை போல அவர்கள் வெறுமனே உண்மையை அறிந்து அமைதியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாகத்தான் அவர்களை பார்க்க முடிகிறது. எனவே எத்தகையவர்களாய் நாம் வாழ விரும்புகிறோம்? நான் கூறிய அந்த கதையிலே ஒட்டகம் வாழ்வதற்கு வீடு இருக்கிறது,
உண்ண உணவு இருக்கிறது, தாகத்தை போக்கிக் கொள்ள தண்ணீர் இருக்கிறது, இன்னும் அங்கும் இங்கும் பயணிக்க 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ இருக்கிறது. இந்த தேவைகளை நிறைவேற்ற நல்ல ஒரு வேலை இருக்கிறது. வயதான பிறகு நம்மை பார்ப்பதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்னும் எதிர்காலத்தில் என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற பேங்க் டெபாசிட் இருக்கிறது. இதைவிட என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பிரதானமான ஒரு இலக்கு என்னவென்றால், இறைவனை நாம் அறிய வேண்டும், இறைவனை நாம் அனுபவிக்க வேண்டும், அந்த இறைவனோடு நாம் ஐக்கியமாகிட வேண்டும். இறைவன் தன்னையே இயற்கை வழியாக, மனிதர்கள் வழியாக, மறைநூல் வழியாக வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எனவே தம்மை வெளிப்படுத்தும் இந்த இறைவனை அறிந்து அனுபவித்து அவரோடு ஐக்கியமாகின்ற பொழுதுதான் நம் வாழ்விலே நாம் நிறைவை காண்கிறோம். நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாகிறது. எனவே இந்த 3 அரசர்களைப் போல நாமும் இறைவனை நம் வாழ்க்கையில் தேடுவோம், கண்டடைவோம், அவர் ஆசீர்வாதம் பெறுவோம். இறைவன் தாமே நம்மை இன்று நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூவர் இறைவனிலே நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை அறிக்கை செய்திருக்கிறோம். அதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்முடைய மண்டாட்டுகளையும் ஜெபங்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக எருசலேமே எழுந்து ஒளி வீசு, உனக்கு ஒளி வந்துள்ளது என்ற இறைவார்த்தையின்படி எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் உலகமெங்கும் இறைமாட்சியின் ஒளியை பறைசாற்றவும், மக்கள் அனைவரும் உண்மையான ஒளியாகிய கிறிஸ்துவை வந்தடைய வழிகாட்டும் விண்மீன்களாக திகழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக பிற இனத்தார் உனது ஒளி நோக்கி வருவர், அரசர்கள் உன் விடியலின் ஒளி நோக்கி வருவர் என்ற வாக்கிற்கேற்ப உலக நாடுகளை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் சுயநல இருளை அகற்றி நீதியும் அமைதியும் நிலவும் புதிய உலகை படைக்க பாடுபடவும், எல்லா மக்களையும் ஒரு குடை கீழ் வழிநடத்தும் மெய்ஞானத்தை பெற்றிடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்விற்காக
ஞானிகள் பாலன் இயேசுவை கண்டு பணிந்து பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக்கியது போல நாமும் எமது திறமைகளையும் உழைப்பையும் வாழ்வையும் முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கவும் எவ்வித தடைகளும் வரினும் தரலாத நம்பிக்கையோடு உம்மை தேடி பயணிக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை மற்றும் எளியோருக்காக உதவி வேண்டி கூக்குரலிடும் எளியோரையும் திக்கற்ற ஏழைகளையும் அவர் விடுவிப்பார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப வறுமை, நோய் மற்றும் தனிமையினால் வாடும் மக்கள் உமது பராமரிப்பை உணர்ந்திடவும் எமது அன்பான கரம் அவர்களுக்கு நீட்டப்படவும் இருள் சூழ்ந்த அவர்கள் வாழ்வில் உமது ஒளியினால் புதிய விடியல் பிறக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞர்கள் மற்றும் பங்கு சமூகத்திற்காக நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவுள் ஒரே உடலின் உறுப்பினர்கள் என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கேற்ப எமது பங்கின் இளைஞர்களும் விசுவாசிகளும் வேற்றுமைகளை களைந்து கிறிஸ்துவுள் ஒரே குடும்பமாக இணைந்து செயலாற்றவும் இன்றைய நவீன உலகில் நற்செய்தியின் நறுமணத்தை பரப்பவும் சாட்சிகளாய் வாழவும் வருமரள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் நம்முடைய நாட்டின் தேவைகளுக்காகவும் திரு அவையின் தேவைகளுக்காகவும் இன்றைய திருப்பலியின் கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். மானுடர் அனைவருக்கும் தாயாக தந்தையாக இருக்கின்ற அன்பு இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் வேண்டி கேட்ட மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்து நாங்கள் எதிர்பார்க்கும் உமது அருளை ஆசிரை எம் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை அன்பது நற்பணமே, மைமாறு
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய திருவெளிப்பாட்டிற்கு நாம் நன்றி கூறி நாம் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கல்வாரி பள்ளி நம் அனைவருக்கும் தாயாக தந்தையாக இருக்கிற அவருக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாமுராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக்கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தார்க்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவோமாக. மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அப்பரச காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக இவை எமக்கு மாறுவனவாக. இயேசு பணித்தவாறே இந்த மறை நிகழ்வை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் இயேசு ரசக்கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இந்த பலியினால் நீர் மகிழ்ச்சி கொள்ள திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தம் இவற்றினால் சக்தி பெறுகிற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் எப்பொழுதுமே வழிநடத்தப்பட கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலை சார்ந்தவர்களாக ஒரே உள்ளம் உடையவர்களாக வாழ செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் எம் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்கள் அனைவரின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகிற இந்த கல்வாரி பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பை கொண்டு வர வேண்டும் என மன்றாடுகிறோம். இந்த உலகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற உமது திரு அவை சிறப்பாக எங்கள் அடியாராகிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது முன் மண்டியிட்டு இருக்கின்ற உம் பிள்ளைகள் இவர்களின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறி போயிருக்கிற உம் மக்களை ஒன்றாய் சேர்த்தருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் உலகில் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்றவர்களையும் உமது ஆட்சியிலே கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்று அழைத்து ஜெபிக்க ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு நாம் ஒருவரை சகோதரிகளாக ஏற்று வாழ அருள் கேட்டு ஜெபிப்போம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை காத்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை, மகிழ்ச்சியை, போதுமான பாதுகாப்பை தந்தருளுமை வேண்டுகின்றோம். நாங்கள் பாவத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி எந்த ஒரு கலக்கமும் பயமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பிறப்பு வழியாக மட்டுமல்ல, உம்முடைய வாழ்வு, நீர் செய்த பணிகள், பாடுகள், மரணம், உயிர்ப்பு, விண்ணேற்பு போன்ற நிகழ்வுகள் வழியாக நீர் வாக்களித்த அமைதியை, மகிழ்ச்சியை எமக்கு தர விரும்புகிறீர். எங்களுடைய குற்றங்கள், குறைகளை நீர் பாராது உம்மில் நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும், உலகில் வாழும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் வாக்களித்த உண்மையான நிலையான அமைதியை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிடமிருந்து நாம் கொடையாக பெறும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இவரே நம் ஆண்டவர் இயேசு தம்மையே பலியாக்கி இந்த அன்பு விருந்தை நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். இதில் பங்கெடுக்கவும் நம்மை அழைக்கிறார். எனவே நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவனுடைய திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். கல்வாரி பலியின் கனியமுதே, கல்லான மனங்கள் கனிந்திடவே
திருமண அறிக்கை நமது பங்கை சேர்ந்த தந்தை மைக்கேல் முரே, தாய் கார்லின், சார்லஸ் கிறிஸ்டி அவரின் மகள் ஜூடி செல்வா என்பவருக்கும், குழுத்துறை மாவட்டம் அப்பாட்டு வினை பங்கை சேர்ந்த தந்தை ஜோசப் ராய், தாய் மரிய கில்டா மேரி இவரின் மகன் லிஜோ ரோஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. முதல் அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. அன்புகளே, நாம் இன்று ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். கடவுள் எல்லோருக்குமானவர் என்பதை தான் இந்த விழா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. வெறுமனே ஒரு இனத்தாருக்கு, ஒரு சாராருக்கு, ஒரு மதத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அல்ல, எல்லோருக்குமானவர் என்பதை உணர்ந்தவர்களாக எப்படி அந்த 3 ராஜாக்கள் தந்தை மறைவர் சொன்னது போல தேடினார்கள், கண்டடைந்தார்கள். நாமும் அவரை தேடுவோம், கண்டடைவோம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி வருடத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை, குடியரப்பதாம் அந்தோணியாருடைய சிறப்புமிக்க நாள். அன்று காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், அதை தொடர்ந்து நற்கருணை ஆசிரியரும் நேர்ச்சியும் வழங்கப்படும். 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும், அதை தொடர்ந்து நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும், நம்முடைய பாதுகாவலர் அந்தோணியாருடைய சிறப்பு தேர்பவனையும், சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும், நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் நாம் வெளியிலிருந்து பல வளமுள்ள குருக்களை அழைக்கிறோம். இந்த புத்தாண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமைக்கு நம்ம மத்தியிலே தர்மபுரியில கார்மேல் தியான மையம் சொகத்தூர் அந்த இடத்துல இருந்து தந்தை லின்சன் அவர்கள் நம்ம மத்தியிலே வருகை தருகிறார். ஒரு வல்லமுள்ள குருவானவர். எனவே மீண்டுமாக சொல்வதுதான் நம்முடைய பங்கை. பல பேர் என்னிடம் கடந்த வாரம் நான் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ அவங்க மதுரையில் திருநகர் அப்படி என்ற இடத்துல இருந்து வராமல், ஃபதை உங்களை பற்றி நாங்கள் ரொம்ப தெரியும். நாங்கள் என்ன பற்றியா, நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சார் அவங்க சொன்னாங்க. ஃபதை உங்கள் பங்கு நீங்கள் யூடியூப்லாம் பார்க்குறோம், சென்ட் ஆண்டனி சர்ச் மதுரவாயில். அவங்க இன்னொரு அவங்க அக்கா குளம்பாக்கத்திருக்காங்க. ஃபதை இப்போ வழக்கமாக சொன்னாங்க, நான் விளையாடுக்கு சொல்கிறேன். அவங்க சொன்னாங்க, வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாரிஸ் அந்தோனியா கோயில் தான் போவாங்க. ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்ட நிறைய பேர் நம்முடைய மதுரவாயில் அந்தோனியார் ஆலயத்தை தேடி வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாட்சிகள் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு அம்மா என்கிட்ட சாட்சி சொல்லிட்டு போனான். அவள் என்கிட்ட சாட்சிகள் ஏராளமாக, அதாவது பெற்றுக்கொண்டதற்காக ஏராளமான பேர் நம்பிக்கையோடு நம்முடைய அந்தோனியார் நாடி வருகிறார்கள், பெற்றுக்கொள்கிறார். அதனுடைய விளைவாக உங்களுக்கு தெரியும், அந்த உணவாக இருக்கலாம், சரி, அது நேர்ச்சி உணவாக இருக்கலாம், சாட்சிகளாக இருக்கலாம், ஏராளமான அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறார். எனவே நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஈ எப்படி தேனை மொய்க்கிறது மாதிரி இப்போ அதெல்லாம் எங்கெங்கோ இருந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சில நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் அதை அனுபவிப்பது கிடையாது. காலை திருப்படி 11 மணி திருப்படியும் பார்த்தீங்கன்னா மாலை திருப்பி வரீங்க, எனக்கே தெரியாது எங்கேருந்து வரான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மூஞ்செல்லாம் பார்க்காத மூஞ்சா இருக்கும். பல இடங்கள் இருந்து நமது ஆலயத்தை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டு இருக்கு. அலை கடல் என திரண்டு வருகிற மக்கள் கூட்டம் எங்க, எல்லாம் இங்கே. ஆகவே மீண்டுமாக நான் சொல்லுதான், நம்முடைய வாழ்வில் இந்த புதிய ஆண்டை துவங்க இருக்கிறோம். கடந்த ஆண்டுகளில் நம்முடைய பாதுகாப்பு வழியாக நிறைய நன்மைகளை பெற்று கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டும் கூட அவருடைய பாதத்தில், அவர் வழிகாட்டுதல நம்ம ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமா இந்த ஆண்டு முழுவதுமாக நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்து பேச நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று குடும்பமாக நடைபெறுகிற அந்த முதல் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். தெரியும், இந்த ஜனவரி வந்தாலே தெரியும், ஆல்ரெடி பொங்கல் களை கட்ட ஆரம்பித்து விட்டது. இப்போதான் பார்த்தா டிசம்பர் வந்துச்சு, அதுக்குள்ள கிறிஸ்மஸ், அதுக்குள்ள ஜனவரி நியூ இயர். இப்போவே பார்த்தீங்கன்னா பொங்கலை பற்றி எல்லாம் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்முடைய பொங்கலும் கூட, இந்த பொங்கலை நம்ம சிறப்பாக, தமிழர் பண்டிகை நாம் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறது. ஒரு ஆண்டு நம்முடைய அன்பிகளுக்கான கோல போட்டி ஆனது நடைபெறும். இந்த ஆண்டு 14ஆம் தேதி, 15ஆம் தேதி பொங்கல். இந்த வருஷம் மாற்றிட்டாங்க, வழக்கமாக 14 தான் இருக்கும், 15ஆம் தேதி. ஆகவே பொங்கல் அந்த கோல போட்டி 14ஆம் தேதி நடைபெறும். பொங்கல் போட்டியில் யார் வேணால் கலந்துக்கலாம், அன்பியங்கள் 3 நபர்கள். எனவே எந்தெந்த அன்பியங்கள் இங்கே கலந்து என்பதை வருகிற 10ஆம் தேதிக்குள்ளாக நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பு பகிர்ந்து கொள்ளுங்க என்று கேட்டால் வருஷம் ஒரு தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட என்ன தலைப்பு அப்படி இயற்கை பாதுகாப்புலாம் இருக்கு. எனவே இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்படி தான் யோசிக்கிறேன். நம்முடைய அந்த மரபு, அந்த பொங்கல்னால் அதுக்குன்னு ஒரு தமிழ் மரபு இருக்குல்ல, அந்த மரபை வெளிக்காட்டக்கூடிய காரியங்களை நம்ம இந்த கோல போட்டியில் நீங்கள் நிகழ்த்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அன்பியத்துக்கு 3 பேர் தான். சரிவே, அது 14ஆம் தேதி நடைபெறும். மற்ற விஷயங்களை உங்களுக்கு அன்பிய ஒருங்கிணைப்பு தெரிவிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம பொங்கல் அன்னைக்கு நம்முடைய இளம் பிள்ளைகள், நம்முடைய வாலிபர்கள் நிறைய பேர் தமிழர் கலைகளை வெளிப்படுத்தணும். நிறைய டான்ஸ்லாம் போடுவோம், பறையாட்டம், ஒயிலாட்டம், அந்த எல்லா ஆட்டமும் இருக்கும்.
அவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அவை மீடியமாக நிறைய பிள்ளைங்க நான் பார்க்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, ஃபாதர் என் பையன் சிலம்பம் கற்றுக்கிறான், அந்த மாதிரிலாம் நிறைய தமிழர் கலைகள்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கற்றுக்கொண்டு இருக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரலாம் முயற்சி எடுக்கிறோம். எனவே அப்படியான யாராவது பிள்ளைகள் சிலம்பம் மற்ற மாதிரி தமிழர் கலைகளை கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் கூட அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா முன்கூட்டியே எங்களை சந்தியுங்கள். அதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நாங்கள் உருவாக்கி தருவோம். அவ்வாறு இன்றைய வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் இந்த 3 ராஜாக்கள் நான் காணிக்கை கொடுத்தது இப்படியாக வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு வழி நடத்தி கொடுத்த பொழுது ஆக்னஸ் அன்பத்தை சேர்ந்த அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி இப்பொழுது தெய்வ சகாயம் அன்பத்தினர் சிறப்பிப்பார்கள். அந்த நாளில் நம்மோடு இணைந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றியவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும், என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் தந்தை சின்னப்பன் OMI சபையைச் சேர்ந்தவர். தந்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய காஞ்சிபுரத்துக்கு ஆன்மோதயா ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிரமத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருந்து கொண்டு இந்திய அளவில் இருக்கிற ஆசிரமங்களினுடைய பிரசிடென்டாகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். எங்களுடைய உறவு நீண்ட உறவு. நாங்கள் 1995 96 தொடங்கிட்டோம் நினைக்கிறேன், 96 மேலே. அப்புறம் அப்போதிலிருந்து நாங்கள் இருவருமே ஒன்றாக பயணித்து கொண்டு இருக்கிறோம். அவை தந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மிகவும் அறிவுஜீவி, அதுவும் குறிப்பாக இந்த யோகா அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நல்லா வழி நடத்துவார். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு அமைதி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்மோதய ஆசிரம், நானே அங்கே போய் ஒரு நாள் அமைதி இருந்துட்டு வருவேன். அவ்வளோ ஒரு அமைதியான இடம். நிறைய குரு மாணவர்கள், நிறைய கன்னியர்கள், குறிப்பாக இந்த ஃபைனல் ஹவுஸ் பண்ணுறவங்க அது மாதிரியானவங்களுக்கெல்லாம் அவர் மிக சிறந்த ஒரு தயாரிப்பு கொடுக்கக்கூடிய இடம். நிறைய அருள் சகோதரிகள் பொதுநிலை தியானம் அங்கே போய் அவர் தியானத்தை வழிநடத்தக்கூடியவர், ரொம்ப அமைதியானவர், அன்பானவர். ஆகவே பார்த்தீங்கன்னா நேற்று மாலை கூட நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார். எனவே இந்த நாள் நம்மோடு இணைந்து மிக அற்புதமான ஒரு திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்க தந்தை சின்னப்பன் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவொலி நல்லா ஜோரா நல்லா கொடுக்கலாமே. தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம், அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று என்றாலும். ஒரு தெரியும் நம்முடைய கிறிஸ்மஸ்லாம் முடிவு, இனியோட கிறிஸ்மஸ் நிறைய பேர் குடியில் எடுத்துருவாங்க, நம்ம குடியில் எடுக்க மாட்டோம், செவ்வாய்க்கிழமை முழுசாக எடுப்பேன். ஆகவே நம்முடைய அன்பியங்கள் குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் கவர்லாம் கொடுத்தோம். அவருடைய கணக்கு வழக்கு வெறும் வரவு மட்டும் உங்களுக்கு இப்போ வாசிக்கிறேன். பேதுரு அன்பியம் 10,300, அருளப்பர் 15,800, ரஃபேல் 8,400, டான் போஸ்கோ 9,400, ஆக்னஸ் 10,000, ஜான் மரி வியானி 7,000, சின்னப்பர் 11,650, லோயலா இன்னாசி 21,000, அருளானந்தர் 3,000, ஜான் பால் 6,310, அசசியர் 7,000, லூக்கா 5,550, யாகப்பர் 14,450, மத்தேயு 6,100, பவுஸ்னா 6,200, ஜபஸ்தியார் 5,100, அந்திரேயா 6,400, அல்போன்சம்மாள் 10,150, தேவசகாய் 9,000, அன்னை திரேசா 5,951, வெரோனிக்கால் 5,850, மரிய குரட்டி 11,000, குழந்தை திரேசம்மாள் 5,400, ராணி மரியா 6,550, சூசியப்பர் 5,000, மிக்கர் அதிதூதர் 7,680, டொமினிக் சாவி 7,450, தோமையார் 5,200, பிரான்சிஸ் சேவியர் 4,300. தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் கவரில் உண்டியில் போட்டாங்க, அந்த கவரில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்படி தொகை 5,800. ஆக நம்முடைய மொத்த வரவு 2,42,941. ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்துடலாம். உடைய தாராள நன்கொடைக்கு நன்றி. 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முதல்ல என்னுடைய உதவி பங்கு தந்தை, அவர் தான் இந்த கணக்கு வகையெல்லாம் பார்க்குறவர். அதோடு கூட தெரியும் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் இதெல்லாம் குரூப்பில் போட்டு தயவுசெய்து கவரை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை தொல்லை கூட பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் இதற்காக பல சிரமம் எடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கும் ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஆக்னஸ் அன்பியத்தை பற்றி ஒரு சில அதனுடைய வாழ்க்கை வரலாறை வாசிப்போம். புனித ஆக்னஸ் வாழ்க்கை குறிப்பு. ரோம் நகரில் பெட்ரீஷியன் என அழைக்கப்பட்ட உயர்குல குடும்பத்தில் ஏறக்குறைய கிபி 291 ஆண்டு ஆக்னஸ் பிறந்தார். ஆக்னஸ் என்ற லத்தீன் வார்த்தைக்கு செம்மறி குட்டி என்று பொருள். சிறு வயது முதலே இயேசுவின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். எனவே 12 வயதிலேயே தனது கன்னிமையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். இவர் அழகான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் உயர்குல இளைஞர்கள் பலர் இவரை மணமுடிக்க போட்டி போட்டுக் கொண்டு சென்றனர். ஆனால் இவரோ அவர்களிடம் விண்ணக மணவாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனது கன்னிமையை கையளித்து விட்டேன் என்று கூறினார். இதனால் அந்த இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஆக்னஸை திருமணம் செய்ய முடியாமல் ஏமாந்த ஒருவன் கோபத்தில் இவர் கிறிஸ்தவர் என்பதை ரோம அதிகாரிகளிடம் கூறினான். இயேசுவின் மேல் கொண்ட அன்பால் இறுதி வரை ரோம தெய்வங்களை வணங்காத காரணத்தால் ரோம அதிகாரி இவருக்கு மரண தண்டனை விதித்தான்.
கிபி 304ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி வாளால் தலை வெட்டப்பட்டு தனது 13ஆம் வயதில் இயேசுவுக்கு சாட்சியாக ஆக்னஸ் உயிர் துறந்தார். இவரது கல்லறையில் செபித்த பலருக்கும் இறைவன் அற்புதங்கள் செய்ததால் அக்காலம் முதலே இவர் புனிதராக வணங்கப்படுகிறார். புனித ஆக்னஸின் வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள்: அசைக்க முடியாத விசுவாசம், தூய்மை, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை, தைரியம் மற்றும் தியாகம். புனித ஆக்னஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆக்னஸே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழக்கமாக நம்முடைய பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாக செஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக நான் பல முறை சொல்வேன், பொங்கல் யார் செய்வா? பெண்கள் தான் செய்வாங்க. பெண்கள் தான் செய்வாங்க. நான் பார்க்குற ஒரே ஒரு பங்கு என்னதுமா, வின்சென்ட் பால். ஆம்பளைங்க செய்வாங்க. இந்த பங்குல நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துடணும், அவங்க தான் கலக்குவாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பொங்கல் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். ஏன் சொல்லுங்க? அவங்க ஒரு கைத்தட்டு வின்சென்ட் பாலுக்கு. அவங்க இதை ரொம்ப எடுத்து செய்வோம். எல்லாம் நிறைய செய்யணும். நான் சொன்னேன் பொங்கலை கொஞ்சமாக செய்யணும். அவர் ஒரு 50 கிலோ போடுங்க, 80 கிலோ போடுங்க. சோறு மாதிரியா சாப்பிட முடியும்? பொங்கல்லாம் தகட்டி இல்லை. பட் இருந்தாலும் நம்முடைய பங்கில் இருக்க நிறைய நல்ல உள்ளங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரிசி, எண்ணெய், மற்ற சர்க்கரை, வேற நெய்யெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு சில கொடுத்துருக்காங்க போல. இன்னும் விருப்பமுள்ள யாராவது இருந்தால் தயவுசெய்து நம்முடைய வின்சென்ட் பால் உங்களை அணுகிற போது மனம்போது கூட இந்த ஆண்டு அவங்க இன்னும் ரொம்ப வித்தியாசமாக பண்ணணும், நல்லா நிறைய கொடுக்கணும், நல்லா சுவையாக செய்யணும் என்பதை முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். நல்ல உள்ளங்கள் தேவையான பொருட்களை கொடுத்து உதவுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் தொடர்ந்து இவ்வுலகில் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.